எதிர்பார்த்தது, நீ என்கிட்ட சொன்னது, இதெல்லாம் எங்களுக்கு சர்ப்ரைஸா இல்ல ஷாக்கா? அப்பா நிறுத்துறா. அந்த வார்த்தைக்குள்ள தகுதி இன்னும் எனக்கு இருக்கான்னு இப்ப தெரிஞ்சாவணும். சொல்லுடா. அப்பா நான் சொன்னதெல்லாம் விளையாட்டுக்கு தான் சொல்லி எங்களை சந்தோஷப்படுத்த போறியா, இல்ல நிஜம்தான் சொல்லி எங்களை சாகடிக்க போறியா? முழிக்கிறான் பாரு. இல்லம்மா, இத்தனை நாள் ஆசையா சந்தனம்னு கொஞ்சம் பூசிக்கிட்டேன் உன்னை. சாக்கடையில கிடைக்கிற சேருங்க எனக்கு இப்பதான் புரியுது. இனிமே இவனுக்கு நமக்கு ஒரு சந்தாத்தம் கிடையாது. இன்னைக்கு கை கழுவி போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஐயோ அப்படி சொல்லாதீங்க. எங்க அவனை 10 மாசம் சுமந்து பெத்தவனா இப்படி ஒரே நிமிஷத்துல ஒரு சொம்பு தண்ணியில கை கழுவிடுன்னு சொல்றீங்களே, என்னால தாங்க முடியலைங்க. ஒரு நிறுத்து. எல்லாரும் தெளிவா கேட்டுக்குங்க. என் விருப்பத்துக்கு மாறா நடக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. போய் சேரலாம். அப்பா விடுறா கார்த்திக், பண்ண தப்ப நியாயப்படுத்தி ஒரு கதை சொல்ல போறேன். அதை நான் கேட்கணுமா? என்ன நடந்ததுன்னு கேளுங்க. நீ 1000 காரணம் சொல்லலாம். நீ பண்ண காரியத்தை கூட பிறந்த சகோதரர் என்னாலேயே ஏத்துக்க முடியல. பாவம் பெத்தவன், அவங்களால எப்படி ஏத்துக்க முடியும்? ஐயோ அண்ணா, எல்லாரும் தப்புன்ற ஒரே விஷயத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற நியாயம் தர்மத்தை கொஞ்சம் பாருங்க. வேணாண்டா, வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். அப்பா பெரிய என்னால எதுவும் பண்ண முடியாது. மதன், கார்த்திக் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன். வேண்டாம், அவனுக்காக என்கிட்ட வக்காலத்து வாங்காது. அது காலுக்கு உதவாத செருப்பு நான் கழட்டி எறிஞ்சாச்சு. அதுக்காக நம்ம விரல்ல நகை சுத்தி வந்தா அந்த விரலை கட் பண்ணிட முடியுமா மாமா? கார்த்திக் உங்க புள்ள. வேண்டாம், அவன் பேச்ச மறுபடியும் இருக்கானே. வேண்டாம். வாஸ்தவம் தான். கண்டத கண்ட இடத்துல பேசிட்டு மான மரியாதையெல்லாம் விட்டு சண்டை போட்டு திரியிற அப்பாவும் புள்ளையா இருந்தா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா கார்த்திக்கும் நீங்களும் அப்படி இல்லையா மாமா? அந்தஸ்து கௌரவன்ற கோட்டைக்குள்ள ரொம்ப கம்பீரமா நடமாடிட்டு இருக்கிற அப்பாவும் புள்ளையும். நம்ம குடும்பத்துக்குள்ள எது நடந்தாலும் இந்த 4 செவத்துக்குள்ள தான் இருக்கணும்னு நினைக்கிற நீங்களே உங்க கௌரவத்தை இப்படி வெளியில விட்டுருக்கீங்களேன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு மாமா. நல்லதோ கெட்டதோ கார்த்திக்கும் அவன் மனைவியும் நம்மள நம்பி வந்திருக்காங்க. இப்படி வாசல்லே நிக்க வச்சு எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாமே. பாரு, நீ சொன்னா கேட்கிறவன் எது வேணா பண்ணி தொலைங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த கழிசர முகத்துல மறுபடியும் நான் முடிக்க மாட்டேன். அப்பாவோட கோவத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அந்தஸ்து கௌரவன்ற உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசிட்டேன், எல்லாம் சரியா போயிடும். கொட்டிட்டு லக்கேஜ் எடுத்துட்டு வந்துருங்க. வாமா.
வலது கால் எடுத்து வச்சு வாமா. அனி, இங்க எல்லாரும் என்ன இந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ செஞ்சதும் தப்பு தானே. கல்யாணங்கிறது உன்னோட சொந்த விருப்பம், அத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இத பத்தி ஒரு வார்த்தை அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு பண்ணிருக்கலாம்ல. சொல்லக்கூடாதுன்னு இல்ல, நீ சொல்லக்கூடிய சூழ்நிலை அமையல. சரி வாங்க. கார்த்திக், எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். முதல்ல ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போ. போமா. வாமா. ரம்யா, இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படி? வா வந்து சாப்பிடு. ப்ளீஸ் ஸ்வாதி, எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணு வேண்டாம். ரம்யா, சொன்னா கேளு, வந்து சாப்பிடு. வா வா. எனக்கு வேண்டான்னு சொல்றேன்ல, சொன்னா கேளுங்க. ஆபீஸ்ல இருந்து சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? சரி. அண்ணி, ரம்யா நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கா. நீங்க தான் சமாதானம் பண்ணி சாப்பிட வைக்கணும். இவன் இன்னும் இந்த வீட்டை விட்டு போல. சூடு சொரணை இருந்தா இந்நேரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்க வேணாம். போறேன்ப்பா. என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்றேன். அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் இங்க இருக்க கூடாது போகணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா போறேன். கல்யாணம் மாதிரி புனிதமான ஒரு விஷயத்தை திருட்டுத்தனமா செய்துட்டு அதை பெத்தவங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டு 4 வருஷம் வாய் மூடிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன புதுசா சொல்ல போறேன்? நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகல, 3 மாசம் தான் ஆகுது. இது என் குழந்தை இல்ல, இவ குழந்தை. இவ ஏற்கனவே கல்யாணமாகி புருஷன் இழந்தவன். அவளுக்கு நான் மறுவாழ்வு கொடுத்துருக்கேன். ஏண்டா உனக்கு இப்படி ஒரு தலையெழுத்து? இப்படி எல்லாம் உன்ன நினைச்சு எப்படி எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன்னா, எப்பேற்பட்ட வாழ்க்கை உனக்காக காத்துட்டு இருக்கு. அதை விட்டுட்டு உனக்கு ஏண்டா இப்படி ஒரு நினைப்பு வந்தது? ஒரு குறையும் இல்லாம உன்னை ராஜா மாதிரி பித்து வளர்த்து என்னடா? எப்படா உனக்கு இந்த எச்சில் வாழ்க்கை மேல புத்தி போச்சு? சொல்லுடா, சொல்லு சொல்லு, கேக்குறல்ல, சொல்லுடா சொல்லு. போதுமா போதுமா? மேல இந்த குடும்பம் எவ்வளவு பாசமா இருக்குன்னு பாத்தியா? அமைதியா இருந்த குடும்பத்தை இப்படி அழ விட்டுட்டியாடா. கண்டபடி வாழணும்னு ஆசைப்பட்டிருந்தா எங்கேயாவது கண்காணாத தூரத்துக்கு போய் தொலைச்சிருக்க வேண்டியதானே. ஏன்டா இங்க வந்து எங்க அமைதியை கெடுக்கிற? விழுந்த அளவுக்கு எல்லாரும் ஒப்பாரி வச்சது போதும். அளந்தளந்து கூட்டினாலும் பதற நெல்லாகாது. டேய், போயிட்டு ராத்திரி திரும்பி விடுவேன். நீ மட்டும் இருந்த, நீ என் மகன். இதுகளும் கூட இருந்துச்சு, நம்ம உறவே அறுந்து போச்சு நினைச்சுக்க. உனக்கு நாங்க வேணுமா, இதுங்க வேணுமா, நீயே முடிவு பண்ணிக்க.
ராத்திரி திரும்பி விடுவேன். நீ மட்டும் இருந்த, நீ என் மகன். இதுகளும் கூட இருந்துச்சு, நம்ம உறவே அறுந்து போச்சு நினைச்சுக்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்? உங்க அப்பா வர நேரம் அவர் சொல்லிட்டு போன மாதிரி அவர் வர நேரத்துல நான் இருக்க கூடாது இல்லையா? அதுக்காக என்னையும் என் குழந்தையும் ஏதாவது ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்க. ஏய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அவங்க என்ன பெத்தவங்க. அவங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் உடைச்சிருக்கேன். அவங்களுக்கு இப்ப என் மேல நம்பிக்கை இல்ல, அதனால அப்படி பேசுறாங்க. ஆனா நீ அப்படியா? நீ என்ன நம்பல? நம்புறேங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா என் மேலயும் என் வாழ்க்கை மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நான் என்ன பண்றது? என் தலையெழுத்து அப்படி. அதனாலதான் சொல்றேன். ஒரு சின்ன தலைக்குள்ள இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிற அந்த விதிய அவ்வளவு பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இவ்வளவு பெரிய உலகத்துல நீ எங்க போனாலும் உன்னால வாழ முடியாது சாந்தி. அதுக்கு ஹாஸ்டல் மட்டும் விதிவிலக்கா என்ன? இருக்கட்டுமே, என் கஷ்டம் என்னோடவே இருந்துட்டு போட்டோம். ஏன் என்னால மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படணும்? மத்தவங்களுக்கு கஷ்டமான நீ எடுக்கிற இந்த முடிவால காலம் பூரா உன்னையே நம்பிட்டு இருக்கிற இந்த குழந்தை கஷ்டப்படணுமா? என்ன பண்றது? என் வயித்துல பிறந்த தோஷத்துக்காக அதுவும் அனுபவிக்க வேண்டியதுதான். அதான் அதான் இந்த பாமர புத்தி உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க. ஏய், உனக்கு புள்ளையா பிறந்த காரணத்துக்காகவும் உன்னோட முட்டாள்தனமான முடிவுக்காகவும் இந்த குழந்தை கஷ்டப்படணுமா? இந்த குழந்தையோட மனசு இப்பவே எவ்வளவு பாதிச்சிருக்கு தெரியுமா? அந்த பிஞ்சு மனசுல எவ்வளவு பயம் இருக்கு தெரியுமா? இந்த கண்ணாடி பார், எப்படி எல்லாம் கிறுக்கு இருக்கு பார். ஏய், உனக்கு ஆத்திரம் வந்தா நீ அழுது தீர்த்துடலாம், எனக்கு ஆத்திரம் வந்தா நான் கத்தி தீர்த்துருவேன். ஆனா அந்த குழந்தை சொல்லவும் தெரியாம என்ன பண்றதுன்னு புரியாம, ஏய் ஏன் இப்படிலாம் இருக்கீங்க? எல்லாம் தெரிஞ்சோம், எல்லா எதிர்ப்பையும் சந்திக்கலான்ற தைரியத்துல தான் கையை பிடிச்சிருக்கேன் தெரியுமா? வாழறதுக்காக ஒருத்தர் தியாகம் பண்ணலாங்க, ஒருத்தர் வாழறதுக்காக 10 பேர் தியாகம் பண்ணணுமா? நான் ஒருத்தி வந்ததுனால கட்டுக்கோப்பா இருந்த இந்த குடும்பம் கழிச்சு போட்டு குருவி கூடு மாதிரி ஆயிடுச்சு. உங்களையே நம்பி ஒரு பொண்ணு ஏமாந்துட்டாளே, அந்த பாவத்துக்கு நான் ஆளாகணுமா? அதுக்கு நீயும் நானும் காரணம் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் காரணம்.
எனக்குன்னு ஒரு பொண்ணு நிச்சயம் பண்ணாங்களே, அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தையா கேட்டாங்களா? அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் ஆவது கொடுத்தாங்களா? சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இனிமே நீ என்ன மீறி எந்த தவறான முடிவு எடுத்தாலும் சரி, அதுதான் என் வாழ்நாள முடிக்க போற கடைசி நாளா இருக்கும். மன்னிச்சிடுங்க. எங்க ப்ளீஸ். எங்க என்ன உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? உங்களையே நினைச்சு ஒரு பொண்ணு அங்க தவிச்சிட்டு இருக்காளே, சாப்பிடாம கொள்ளாம கவலைப்பட்டுட்டு இருக்காளே, நீங்க அங்க போய் அவளுக்கு ஏதாவது ஆறுதலா 2 வார்த்தை சொல்லக்கூடாதா? வேணாம் சாந்தி, என்னை பார்த்தான்னா அந்த பொண்ணுக்கு வேதனை இன்னும் அதிகமாயிடும். வேணும்னா என் சார்பில் நீயே போய் அவளை கன்வின்ஸ் பண்ண. சரி, ஓகே. ரம்யா, 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 கதவு தர. ரம்யா,